நம்ம எடப்பாடி தான் போக போகிறோம். மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர காமெடி என்னென்னா ஷர்ட்டை வந்து எடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களா, நல்லா இருக்குது. ஆனால் விட்டோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது பாருங்களா, என்ன செட்டாகாதுங்களா, செம்மையாக இருக்கும். வச்சு பாரு கண்ணாடியில் அவ்வளோதான் இதுக்கு விட முடியாது, இதுக்கு மேலாம் வயிறு விட முடியாது, அவ்வளோதான். இதாங்க ஃபிட்டாக இருக்குது. ஸோ 40 சைஸ் தான் ஃபிட்டாக இருக்குது. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை வந்து துணி எடுக்க போகிறோம். ஸோ எங்களை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளம்பியாச்சு. பாருங்கள், குட்டி பையனை ரெடி ஆகிட்டான். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சா ஏன்னா அங்கே ஒருத்த வராமல் பாருங்கள், வால் பையன் வாடா சீக்கிரம் ஓடியா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கிறோம். எங்கள் ஊர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா, பெரிய திருவிழா, 18 பட்டி கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பெரிய திருவிழா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரியே ஷர்ட்டு பேண்ட் வந்து ஒரே மாதிரியே கிடைக்காது, ஷர்ட்டு வேணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு ஒரே மாதிரி எடுக்கலான்ட்டு போகலாம். சரி வாங்க பிளாக்கில் போயிடலாம். ஸோ மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஓகேவா? ஓகே டன். சரி வாங்க கிளம்பிடலாம். ஸோ நம்ம எடப்பாடி தான் போக போகிறோம். A few moments later. கடைக்குள்ள வந்துட்டோம். இது நல்லா இருக்குதா? கலர் இது மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக எடுத்தால் தான் வருமா? தனித்தனியாக வரும். மேலே தெரியுதா? இந்த கலரு சுருங்கிருக்கும் ஷர்ட்டு. எல்லாமே ஷர்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப டார்க்காக இருக்குங்களா? என்ன சைஸ்னா ஆஃபர் இருக்குல்ல? எனக்கு ஃபுல்லாண்டு தான். 38 வருமாண்ணா? 40 எடுத்துருக்கேன். 40ஆ? சொல்லுங்க. வேணா ஒன்று செய்கிறீங்களா? உங்களுக்கு சட்டை தனியாக பாருங்க. சரி ஓகே. அது எது மேட்ச் ஆனால் பசங்களுக்கு வேட்டி சட்டை மாதிரி இருக்குது. சரி நான் இந்த மாதிரி கலர் சொன்னால் பசங்களுக்கு சரி அந்த பசங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன 3 பேர்த்துக்கு ஒரே சேமாக இருக்குன்ட்டு. ஆனால் வந்து பையனுக்கு கலர் சட்டை கூட இருக்குது. கலராக ஒரு ப்ளூ, ஒரு ப்ளைனாக ப்ளூ மெரூன். நாங்கள் நினைக்கிறோமா ஷர்ட்டு மட்டும் 3 பேரும் சேமாக எடுத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளைன் சட்டை கவுண்ட் கொடுத்தாங்க. அது செட்டாக தான் இருக்குது. சரி அது செட்டாக தான் பரவாயில்ல. செட்டாக இருக்குது. அவர் நீங்கள் மேட்சிங் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்து பார்த்திங்கன்னா துணி நிறைய தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எது 3 பேர்த்துக்கும் வந்து ஒரே மாதிரியே ஒரே ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம். சரி எங்கள் எடப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் கடையில் இல்லை. ஸோ ஒரு கடையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்தோம், தேடிட்டு இருக்கிறோம். வாடா பாரு என்ன நல்லா இருக்குன்ட்டு. ஏதாவது பாருங்களா, என்ன செட்டாகாதுங்களா? செம்மையாக இருக்கும். வச்சு பாரு கண்ணாடியில். அங்கே தானே கண்ணாடி வச்சு இங்கே எப்படி தெரியுதா? மக்கள்ஸ் பாருங்க, இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையா? கருப்பாக இருக்கிறது எப்படின்னு தெரியலையா? எது நல்லா இருக்குது? கை நோட்டு எது ரொம்ப ஒரு மாதிரியே இருக்குது. கலரில் எனக்கு எதுவும் இருக்குங்களா? மொய்த்து உனக்கு எதுன்னு சொல்லு. அதுதான் வேணுமா? கீழே இருக்கிறதா வேணுமா? ஜிஜிஜின்னு இருக்குதுண்ணா. ஓகே இதெல்லாம் மேட்சிங் பண்ணுறது. ஆனால் கருப்பாக இருக்கிறது ரொம்ப அது மாதிரி போட்டோம்னு சேமாக தான் இருக்குது. இல்லாத கலராக பார்த்து எடுங்கம்மா. சரி இதில் எது டிசைட் பண்ணுறே பண்ணு. எனக்குலாம் எது இருந்தாலும் ஓகே. 2-3 செலெக்ஷன் பண்ணு. ரோஸ் கலரே வேண்டாம். இருக்கா இதில் பாரு, இதே குழந்தைக்கு இருக்குங்களாண்ணா?
இது ஆஃப் ஹேண்டா? ஆஃப் ஹேண்ட். அது ட்ரையல் பார்க்குறீங்களா? அது எடுங்க. அது 38ண்ணா. இந்த ரெண்டு தான். இது ஃபுல் ஹேண்டா இல்லை ஆஃப் ஹேண்டா? ஆஃப் ஹேண்ட். இது மேட்ச் ஆகுதா? ஏன்னா இப்போ கூட வரும். பச்சை கலர் எடுக்குங்கடா. பச்சை கலர் சிங்கிள். நீ எது மாதிரி எடுத்துருக்க? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் இல்ல பிங்க் கலர் saree. பிங்க் கலர் சாரி. எது? saree pink. ஆ. ப்ளவுஸ் green. ஏடா எங்கடா அங்கே முடியாரா? டே green தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் இதுதான் எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் வந்துக்கிறோம். ஏமா 3 எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் அது கூட நல்லா இருக்குதுக்கா. இது ஆ நான் தான் சொன்னேன். ஷர்ட் அதில் இருக்குதா தனியா? அதான். கப்புன்னு இருக்குது, அதை எடுத்துக்கோங்களா? நீ தான் green எடுக்கலானே. எவ்வளோ? 555 ரூபா. நீ தான் black இப்படி போட்டா நல்லா இருக்காதுன்னு சொன்ன. சரி ஓகே. மட்டாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது எடுத்துக்கலாமா நான் பார்க்குறேன். இந்த கலரு வெச்சு பாரு. ஆனால் கருப்பு கலருக்கு இந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோ செட் ஆகுமா? செட் ஆகும்னு தெரியலையா? அதான் எப்போ வேணாலும் போட்டுருவான். இது ஆ எது எடுக்கலாங்கிற கிலோ எடுத்துருவோமா? ஆ எது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரோஸ் கலர்லாம் வேண்டாம். ரோஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி இருக்குங்க. ரோஸ் கலர் வேற லெவல். அது நல்லா தான் இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. இதுதான் இது ரோஸ் கலர் ரொம்ப டார்க் இருக்குது. இல்லையா போயிட்டு மோய்தி தான் நல்லா இருக்கு நினைக்கிறேன். மோய்தி இங்கே வச்சு பார்க்கலாம். இல்லை இங்கே வச்சு வைங்க, வச்சு கட்ட எப்படி போகலாம். வேறு லெவல் நல்லா இருக்குடா, சூப்பரா. அவனுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். புரியல. செட் ஆகிற மாதிரி நீங்க ரெண்டுத்துக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். சரி அப்போ இவனுக்கு அவனுக்கும் நல்லா இருக்கும். 38 40 கொடுப்பாங்க பாரு. இது ஓகேவா? இதே வருங்க. ஆ இல்லை அங்கே இது எடப்பா போன இருபத்தி இருக்குல்ல புதுசு இப்போ தீபாவளியிலேருந்து இங்கே இருக்கு. எப்படின்னா? தீபாவளியிலேருந்து இங்கே இருக்கு. சரி 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 சரி. பனியன் போட்டு தான் போகணும். A few minutes later. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர காமெடி என்னென்னா ஷர்ட்டை வந்து எடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களா நல்லா இருக்குது. ஆனால் விட்டோம்னு வச்சுக்கோங்க புரியுங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு தொப்பை தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால் வேறு எடுக்கலாம். ஆ கலர் நல்லா தான் இருக்குது. ஷர்ட்டு 40 எடுத்தால் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாங்க, இது செட்டு செப்பரேட் வேணால் கேட்டு பார்க்குறேன். சரி கேட்டு பார்த்தாங்க. ஸோ அடுத்து இதை ட்ரை பண்ணலாம். இது எவ்வளோ செட்டு? 845 தான். கம்மி தானா? கம்மி எடுத்துக்கலாம். இது மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுண்ணா. சைஸ் மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி அளவுறா? வயிற்று நல்லா லூஸ் அவுட்டுங்க. போதும். இது வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா லைட்டாக சிங்க் ஆகும். ஆ சரி கம்மண்டு தாங்க. இல்லாத மாதிரி இதுதான் இருக்குது. நல்லா தான் பார்க்கலாம். மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா எந்த அளவுக்கு இருக்கும். வயிறு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து இது எடுக்கலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா புது மாவு மாதிரி ஜிகு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதை போட்டு பார்க்கலாம். மக்கள்ஸ் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வாங்க போய் காமிக்கலாம். ஐட்டம் எப்படி ஓகேவா? ஆ
எதுன்னு சொல்ல. சரி இதே ஓகே. ரொம்ப சரி சரி இதே எடுத்துக்கோ. சரி ஓகே. வயிறு நல்லா விடு. அவ்வளோதான் இதுக்கு எவ்வளோ விட முடியாது. இதுக்கு மேலாம் வயிறு விட முடியாது. அவ்வளோதான். இதாங்க ஃபிட்டாக இருக்குது. ஸோ 40 சைஸ் தான் எனக்கு ஃபிட்டாக இருக்குது. சரி வாங்க அதை அப்படியே பேக் பண்ணிடலாம். சரி அவ்வளோதான். மோகித்துக்கு போட்டு போகலாமா பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஃபிட்டிங் பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இது செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். 3 பேர் எடுத்துக்குவேன். எனக்கு என் பையனுக்கு கடைக்குட்டி சிங்கர் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை வந்து எடுத்துக்கலாம். இதையும் பேக் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லாயிருக்கும். சரி இதே மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கும் வேட்டியோட எடுத்துக்கலாமா? வேஸ்டியோட எடுத்துக்கலாம். ஸோ உனக்கு அதே மாதிரி தான். உனக்கு அதே மாதிரி தான். உனக்கு அதே மாதிரி தான். சரி போட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்ததே தான். நான் உங்களுக்கு ஐடி சொல்லிட்டு ஓகே எடப்பாடி 360. எடப்பாடி 360 நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது சப்ஸ்கிரைபரை வந்து ஜாயின் பண்ணிட்டாப்புல. உங்கள் பேருண்ணா? வசந்தகுமார். திருச்சிங்களாண்ணா? ஆமாம். சரி ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடைக்கு வந்தோம். இங்கேயும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாப்புல. ஸோ அவர் ஐடி கேட்டாப்புல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு மீன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஸ்கையாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் யார்ட்டையும் வந்து ஐடி அதிகமாக சொல்கிறதில்ல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள் புதுசாக இல்லைங்களா? சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டா இல்லைங்க. சரி ஓகே. சரி வாங்க அப்போ எனக்கு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகித்து, அடுத்து குகனுக்கு 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே கலரில் எடுக்க போகிறோம். சரி ஓகேண்ணா. அதான் ஸ்டார்டிங் அப்போ போட்டது பார்க்குறேன். சரி ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அப்படியே தெருக்கி கூட போகிறாங்க. கோயிலில் வந்து திருவிழா. இதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து 2வது பையனுக்கு வந்து கோயில் திருவிழா. ஸோ அது எங்கள் குலதெய்வ கோயில் திருவிழா. ஓட்டு ஜிக்கு பண்ண போகிறோம். சரி வா கீழே இருக்குது உனக்கு ஸ்டெப்பில் இறங்கி. உனக்கு எடுத்தாச்சா? இதுலையா? சரி வேற லெவல். உனக்கு எங்கே எடுத்துன்னு வச்சுருக்குது? இது இதுதான் நீங்கள் காணும். உனக்கு எங்கே வச்சுக்கிறாங்க? சரி ஓகே. ஸோ இது வந்து எனக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுல போகும்போது ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். மோகித்து எனக்கு செலெக்ஷன் பண்ணியாச்சு. இதே தான். இது ஓகேங்களா? உனக்கு தேடி இருக்கிறாங்க 0 சைஸா? போட்டு பார்க்குறியா? சரி கேட்டு பார்க்கலாம். சட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்குறது மோகித்துக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே கரெக்டாக இருக்கும். சரி வச்சு பாரு. போட்டே வேணுமா? குளிச்சுட்டு போட்டுவா. ஓகேவா? கரெக்டாக தான் இருக்குது. சரி வீட்டில் போய் போட்டு பார்த்துக்கலாம். போனோன்னா போட்டு பார்த்துக்கலாம். சரி ஓகே பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா மோகித்துக்கு, குகனுக்கு எங்கே சின்னதாக இருந்துச்சுங்களா? இதுங்களா? இதுதான் குகனுக்கு, மோகித்துக்கு. சரி இது 3 பேக்கிங். சரி அங்கே போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக துணி எடுத்தாச்சு. ஸோ 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. வீட்டில் போய் போட்டுக்கலாம். அவன் இந்த துணி போட்டு பார்க்கணும்னு சொல்லி கோச்சிக்கிறானாட்டு. அவனுக்கு துணி இங்கே போட்டு பார்க்கணுமாம்மா. கரெக்டாக தான் இருக்குது. சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சரி விடு சார், நாளைக்கு போட்டுக்கலாம். வீட்டில் போயிட்டு போனோன்னு போட்டு பார்த்துக்கலாம். சரி வீட்டில் போய் போட்டுக்கலாம். கமெண்ட் உனக்கு வாங்கிட்டியா? எனக்கு அந்த கலர் இல்லை. யா இதில் இருக்கு. வேறு எது மாதிரி வேணும்? பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 3000 சொல்கிறேன். எவ்வளோ தெரியல. ஆமாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ பில்லு வந்து வீட்டில் போய் காமிக்கிற பாருங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு எடுக்கிறோம்? நாங்கள் 3 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு உரம்புற வந்து வராங்க. 3 பேர் வராங்க. 3 பேர்த்துக்குமே துணி எடுத்தாச்சுங்க. இன்னைக்கெல்லாம் வரல. ஸோ எங்கள் வீட்டு உரம்புறை வர எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறோம். அதுதான் ஸ்பெஷலாக.